பட் இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ் பர் 100 ருபீஸ் பர் பர்சன்னு சொல்லி சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 800 நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். ரிட்டன் வரும்போது இந்த பாலத்தை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பாலத்தில் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நல்ல ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. கேஸ் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நடந்து போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா இப்போயே கேன்சல் பண்ணினா சத்தியமாக முடியல. சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல பிளேஸ் பாலக்காடு தான். ட்ரிப் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்துட்டு எங்கள் ஹாஸ்டல் மேட்ஸ்லாம் கூட்டிகிட்டு இந்த பூஜா ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் பாலக்காடு போயிட்டு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். பக்கெட் லிஸ்ட்டில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளேஸில் போயிட்டு நாங்களாம் என்னென்ன என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக என்கேஜாக இருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ பாலக்காடு ஒன் டே ட்ரிப்புக்கு போகலாமா? சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல பிளேஸ் பாலக்காடு தான். அண்ட் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிக்கணும்னா உங்களுக்கு ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்ததுன்னா ஸோ குட். இன்கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்ததுன்னா ஒரு 500 பட்ஜெட் வச்சுக்கணும் போதும். தெளிவாக வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்து பாலக்காடில் தான் இருக்கேன். மீன்வளம் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து மார்னிங் வந்து ஒரு 7:50 8 o'clock வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் வச்சு நாங்கள் வந்துட்டு பாலக்காடுக்கு வந்து ரீச் ஆனோம். பாலக்காடு ரீச் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 8:50 ஆச்சு. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோம் அப்படின்னா லைக் நாங்கள் இந்த மீன்வளம் ஃபால்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கல்லடி கோடுன்ட்டு வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த கல்லடி கோடு பிளேஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மீன் வளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஃப்ரம் பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து கல்லடி கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை பஸ்ஸில், அண்ட் கல்லடி கோடுலேருந்து மீன்வளம் ஃபால்ஸுக்கு வந்து பை ஆட்டோவில். இந்த பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து இந்த கல்லடி கோடு இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா பர் ஹெட் ஆச்சு. அண்டு இந்த கல்லடிக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ போட்டிங்கன்னா பர் ஹெட்டுக்கு 70 to 100 கிட்ட ஆகும் ஆட்டோ போட்டிங்கன்னா. இன்கேஸ் ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணி ஆகும். ஸோ அப்படி போட்டு இந்த டிக்கெட் கலெக்ஷன் வரைக்கும் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் இடிக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிக்கெட் கலெக்ஷன் வந்து 25 ரூபா பர் ஹெட்டுக்கு டிக்கெட்டு, என்ட்ரி டிக்கெட். ஸோ அதை போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இந்த கல்லடி கூட இடத்துக்குலேருந்து இந்த ஃபால்ஸ் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா 25 ரூபா டிக்கெட் மட்டும்தான் ஆகும். இது பெட்ரோல் செலவு, டீ குடிக்கிற செலவுலாம் உங்களுது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒன் டே ட்ரிப்பை வந்து சூப்பராக இங்கே வந்து கொண்டாடலாம். நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த போகிற வழியிலே சில ஹோட்டல்ஸ் இருக்குது, வேணும்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். கேஸ் வந்து இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நடந்து போகிற மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா இப்போயே கேன்சல் பண்ணிங்கன்னா சத்தியமாக முடியல. இப்படி ஒரு வேளை நீங்கள் நடந்து போகிற மாதிரி முடிவு பண்ணாலும் காசு அதிகமாகும். அதையும் மனசில் வச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் ஒரு ஃபால்ஸோட தொடர்ச்சின்னு தான் நினைக்கிறேன். வந்துட்டோம். ஆனால் இங்கே இருந்தும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கான பலன் கிட்டிடும். வாங்க போவோமா? ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் அவ்வளோதான், ஃபால்ஸ் வந்துடும். ஸோ அப்படியே ஃபால்ஸை பார்த்துட்டு, ஆனால் ஆல்மோஸ்ட் நான் ட்ரெயின்டு. ஏன்னா நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸிங் அப்படி இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அண்டு நான் போட்ட கிளாத் ஷர்ட் அப்படி இருந்தனால நெருக்கமாக இருக்கும். ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிட்டேன். ஸோ மேபி நீங்கள் வரீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு மேலே வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் போய் குளிச்சேன்னு வச்சுக்கோங்க, எஃபர்ட்டுக்கு ஏற்ற பலன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலுக்காகவே இப்படி நடந்து வரலாம். ஸோ வாங்க பார்ப்போமா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் 11:50 ஆக போகுது. இன்னமும் நடந்து தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன், தயவு செஞ்சு ஷூவில் மட்டும் வந்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு பாருங்க, ஷூ கையிலேயே பிடிச்சி சுற்றின்னு இருக்கிறான். பாவம் பய. ஸோ இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. நான் ப்ளஸ் ஷூலேயே நடக்கிறாரு. கெத்து தாங்க, கெத்து தாங்க பாருங்க. நான் ஏதோ ஸ்லிப்பர் போட்டு வந்தேன்னா நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஓகே, ஆக்சுவலி இது ஃபால்ஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல கலகலப்பு கொடுக்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனு மீன் வளத்தில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். இதுவும் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் தான் வந்துட்டு நம்ம போக வேண்டிய இடமும் வரும். போமா? கேமரா போட்டுருக்காங்க.
சரிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கோங்க. லைக் ட்ராயரு, அப்புறம் வந்து ஒரு டிஷர்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறது யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 5 வரைக்கும் இருக்கும். சண்டேஸ் வந்து லீவாக தான் இருக்கும். சாரி, மண்டே லீவாக இருக்கும், சண்டே ஓப்பனில் இருக்கும். வரும்போது இந்த பாலத்தை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு இந்த பாலத்தில் ஃபோட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நல்ல ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மறுபடியும் அகெயின் கேட்டுக்கே வந்தாச்சு. ஸோ இதோட இந்த மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் முடியுது. ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் இன் பாலக்காடுனா இந்த பிளேஸ் தான். மறக்காமல் இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு மிஸ் பண்ணிட்டா ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நாங்கள் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வந்து ஏமாந்துட்டோம். ஸோ ரியலாக வந்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்ல, நாங்கள் வந்துட்டு ஒரு 800 ரூபா கொடுத்து ஆட்டோ பிடிச்சி இந்த ஃபால்ஸ் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரூட். லைக் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கல்லடி கூடு வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு நான் நினச்சோம். ஸோ அப்படி தான் இல்லை. ஏன்னா வந்துட்டு அதுக்கு ஆட்டோ மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருந்து இங்கே வரத்துக்கு பஸ்ஸும் இருக்குது. பட் இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ் பர் 100 ருபீஸ் பர் பர்சன்னு சொல்லி சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட 800 ரூபா நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டோம். ஸோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெயினாக பிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து காலேஜ் தான். இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சது. ஸோ ஒரு நல்ல ட்ரிப்பில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.